ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்புமிளகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேப்பம்பூ பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக வேப்பம்பூ பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த பொடியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்துக்கும் தோசை இட்லிக்கும் சேர்த்து சாப்பிடலாம். சரி வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை சேர்த்திக்கலாம். அடுத்ததா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து இது நல்லா வறுத்து விடணும். இது ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசி பருப்பையும் சேர்த்து இது நல்லா வறுத்து விடணும். எல்லா பருப்பும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு தட்டுல சேர்த்து ஆற விடலாம். அடுத்தபடியா அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா உருகுனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேப்பம்பூ சேர்த்து இது நல்லா வறுத்து விட்டுட்டு அதே தட்டுல சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த பொடியை டெய்லியும் நீங்க சாதத்துல பிணைஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடல் புண் எல்லாமே சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோல மீட் பண்றேன். Until then, bye.